நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுனந்தா இதுவரையில் கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்ல இருந்திருக்கா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ஸ்ருதி தான் அவளுடைய பிரச்சனை. டோன் கிளியரா இருந்ததுன்னா, டோன்ல ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா அந்த டோனை நம்ம ஸ்ருதியில சேர்க்கலாம். அதை கற்றுக் கொடுத்துருக்கேன் சுனந்தாக்கு. எப்படி பண்றா பாருங்க. சுனந்தா, ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப கியூட்டா பாடுனீங்க சுனந்தா. பல்லவியோட எண்ட் லைன் மட்டும்தான் எப்பவுமே ஸ்ருதி போயிட்டே இருந்தது. பொன்மாலை மயக்கம் பாடுறீங்கல்ல, அங்கே மட்டும்தான் ஸ்ருதி போகுது. மீதி வர அதை நீங்கள் ஏதோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க ட்ரை பண்ணும்போது தான் கொஞ்சம் ஸ்ருதி போகுதாங்க. ஆனால் ஃபினிஷிங்கில் சரியாக பாடுங்க ஸ்ருதியில். ஃபர்ஸ்ட் பல்லவி அண்ட் மிடில் பல்லவி கொஞ்சம் அந்த இடம் கேட்கும்போது சுனந்தாவுக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுனந்தா, எவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களோட சிங்கிங். யூ ஹேவ் சச் அ லவ்லி வாய்ஸ். தேங்க்ஸ் மேம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது உங்களோட ப்ரெசன்டேஷன். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண பாடுனீங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு லிசன் டு யூ. தேங்க்யூ மேம். சுனந்தா. எஸ் மேம். டிஎம் சௌந்தரராஜன் சார், சுசீலா அம்மா, எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அவங்க என்ன பாடிருக்காங்க.
எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய இசையில் எவர்கிரீன் சாங், அந்த பாட்டு செலக்ட் பண்ணதுக்கே உங்களை பாராட்டணும். தேங்க்யூ சார். நல்ல பியூட்டிஃபுல், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக கொடுத்தீங்க. நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கெஸ்ட்ரா என்னமா ப்ளே பண்ணுறாங்க இல்லையா? எஸ் மேம். ஃபென்டாஸ்டிக், சூப்பர். தேங்க்யூ மேம்.